இந்த வருஷத்துல மறுபடியுமா நம்ம மோசஸ் வீட்டுல கடந்து வந்து கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கும்படியா தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஆமென். அதே போல இந்த வருஷம் இந்த நாளிலும் இந்த கடைசியாக நாம் மோசஸ் வீட்டுல நம்ம இந்த பாடலை பாடி நம்ம அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு ஒரு பாடலை பாடுவோம். வெத்தலையில் பிறந்தவரை பாடல் 4வது பாடல். ஆமென். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சர்வதையும் படைத்தாங்க சர்வ வல்லவர், சர்வதையும் படைத்தாங்க சர்வ வல்லவர், இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கிறாரா, இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கிறாரா, குளிரும் பனியும் கொண்டிலே கோமகனும் கொண்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கே தூங்கே பாலானி, தூங்கே தூங்கே பாலானி, சிங்காசனம் வீட்டிற்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீட்டிற்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார், குளிரும் பனிரும் கொண்டிலே கோமகனும் கொண்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கே தூங்கே பாலானி, தூங்கே தூங்கே பாலானி, சொன்னவர் சொன்னபடி முடிப்பதற்காக, சொன்னவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கே மோட்சமிட்டு சாட்சியுள்ள முன்னணியிலே, இங்கே மோட்சமிட்டு சாட்சியுள்ள முன்னணியிலே, குளிரும் பனியும் கொண்டிலே கோமகனும் கொண்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கே தூங்கே பாலானி, தூங்கே தூங்கே பாலானி, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம், இங்கே நாட்களுள்ள சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கே நாட்களுள்ள சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், குளிரும் பனியும் கொண்டிலே கோமகனும் கொண்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கே தூங்கே பாலானி, தூங்கே தூங்கே பாலானி. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நேரத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 7வது வசனம் வரை சிஸ்டர் பிரியா அவர்கள் நமக்காக வாசிப்பார்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய. ஆகிலும் அவர் செப்லோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினார். அரிப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார். மீதியானரின் நாளிலே நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மீளாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்டு உடுப்பும் அக்னிக்கும் இரையாக சுட்டெரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய
அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராகியம் இதை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பிரதர் மோசஸ், சிஸ்டர் அம்புலி, ஆமென். இந்த குடும்பத்தை ஆமென் இந்த நாளிலும் நாம் கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியை அறிவிக்க வந்திருக்கிறோம். அவங்களோடு கூட சேர்ந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்ம கெஸ்ட்டுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுக்காக நாம் தேவனை நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். ஆமென். எல்லாரும் தமிழ் தான் நினைக்கிறேன்ல, மலையாளம் ஓகே, ஆனால் தமிழ் புரியும் நினைக்கிறேன்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல நாம் வாசித்த ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த ஒரு பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கும் 600 வருஷங்களுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது. இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வருவார். அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய், அவர் வல்லமையுள்ள தேவனாய் இந்த உலகத்தில் அவர் கடந்து வருவார் என்று சொல்லப்பட்டிருந்த அதே காரியம் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக உண்மையாகவே அது உலகத்தில் நடந்தேறினதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வந்து இருளில் இருக்கிற ஜனங்களை, ஒருவேளை நமக்கு அறியாமையினால இருக்கிற இருளை எல்லாம் மாற்றி அவர் ஒரு வெளிச்சத்தை நமக்கு தருகிற தேவனாய் அவர் இந்த உலகத்தில் கடந்து வந்தார். அந்த வெளிச்சத்தை அவர் தருகிறது நிமித்தம், அந்த வெளிச்சம் நமக்குள்ள கடந்து வந்தது நிமித்தம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஜாதிகளை திரளாக்கி அவருடைய மகிழ்ச்சியை பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வருஷம் முழுவதும் இந்த குடும்பத்தை தேவன் மகிழ்ச்சியினாலே நடத்தின தேவன் வருகிற புதிய வருஷத்திலும் அவருடைய மகிழ்ச்சியை பெருக செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார் என்றால், அறுப்பிலே மகிழ்ந்து களிபுறது போல நாம் ஒரு விதையை விதைத்து அந்த விதை கொஞ்ச நாளாக நம்ம அந்த விதை முளைத்து வந்து அந்த விதை பயிராகி ஒரு நாள் அது அறுவடை செய்யும் பொழுது நாம் இட்ட மேனி 1, 30, 60, 100ஆக அது நமக்கு பலன் கொடுக்கும் பொழுது எப்படி ஒரு மகிழ்ச்சி நமக்கு கடந்து வருமோ அதே போல ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு தர போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அநேக எதிர்பார்ப்புகளோடு இந்த குடும்பங்கள் கடந்து போகும் பொழுது தேவன் இந்த குடும்பத்தை அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வருகிற புதிய வருஷம் இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்யும்படியாகவும், தூர தேசத்துல இந்த இந்திய தேசத்துல படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளை கிறிஸ்துக்காகவும் ஆமென் அவனையும் தேவன் அந்த இடத்துல பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் ஆமென் நாம் யாவரும் சபையாய் ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட அவரோடு இணைந்து இந்த நாளிலும் நம்ம மத்தியில இருக்கிற அவருடைய கெஸ்ட் எல்லாருக்காகவும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம். அந்த தேவன் உண்மையுள்ள தேவன், அவர் அதிசயமான தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் வருகிற புதிய வருஷத்துல சமாதானமாய் நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ராஜேஷ் அவர்கள் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நாம் யாவரும் குடும்பத்தை ஆசீர்வதித்து நாம் ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே சோஸ்திரம், சோஸ்திரம் ஆண்டவரே, சப்பா சோஸ்திரம் ஆண்டவரே, இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றியுடன் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே, இந்த சபையாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒரு நற்செய்தி ஆண்டவரே உங்களுடைய பிறப்பின் நற்செய்தி இந்த வீட்டில் கொடுக்கறதுக்காக நான் ஆண்டவரே சோஸ்திரம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஒரு ஐக்கியமாக நாங்கள் வந்து ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே சோஸ்திரம் ஆண்டவரே, ஆவியானவர் ஆண்டவரே இந்த வீட்டில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே, சோஸ்திரம் சோஸ்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே சோஸ்திரம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நல்லவர் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே சோஸ்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே மகனை ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் ஆண்டவரை பாதுகாத்து ஆண்டவரை எல்லா காரியங்களும் ஆண்டவரை சபைக்கு ஆண்டவரை எவ்வளோ காரியங்கள் ஆண்டவரை பிரதர் செய்திருக்கிறார் ஆண்டவரை 15 வருஷம் ஆண்டவரை சோஸ்திரம் ஆண்டவரை, அதற்காக நன்றி ஆண்டவரை, நன்றி சோஸ்திரம் ஆண்டவரை. சபைக்காக அவர் செய்த நன்மைகள் போல ஆண்டவரை சோஸ்திரம் ஆண்டவரை, அவர் அந்த காரியத்தை அவர் ஊக்குவித்ததற்காக நன்றி ஆண்டவரை. சோஸ்திரம் ஆண்டவரை, சோஸ்திரம் ஆண்டவரை, ஆண்டவரை நீர் ஆண்டவரை இந்த வீட்டில் ஆண்டவரை எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறீர்கள் ஆண்டவரை, அதற்காக நன்றி ஆண்டவரை. சோஸ்திரம் ஆண்டவரை. அதே போல சிஸ்டருக்கு ஆண்டவரை நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் சுகத்தையும் தந்து ஆண்டவரை எந்நாள் வரைக்கும் ஆண்டவரை அவர்களுக்கு எல்லா காரியத்திலும் ஆண்டவரை ஜெயத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரை. சோஸ்திரம் ஆண்டவரை, சோஸ்திரம் சோஸ்திரம் ஆண்டவரை எசப்பா. அதே போல கிருஷி ஆண்டவரை இந்தியாவில் இருக்கிற ஆண்டவரை அவனுக்கு ஆண்டவரை அவனுடைய படிப்பிலும் ஆண்டவரை அவனுக்கு அவன் போகிற காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரை ஜெயத்தை தர வேண்டும் ஆண்டவரை. சோஸ்திரம் வெற்றியை தர வேண்டும் ஆண்டவரை. அவனுக்கு நீர் தான் ஆண்டவரை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் ஆண்டவரை. ஆண்டவரை அவன் போகிற வழிகளில் எல்லாத்தையும் ஆண்டவரை நீர் கூட இருந்து துணை புரிய வேண்டும் ஆண்டவரை. தேவ தூதர்களால் ஆண்டவரை ஆண்டவரை எந்த ஒரு தீமையான பழக்க வழக்கங்கள் போகாமல் ஆண்டவரை நீர் தான் ஆண்டவரை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் ஆண்டவரை. உங்களுடைய பாதுகாத்து வளையத்தோட ஆண்டவரை அவன் ஆண்டவரை சோசரம் ஆண்டவரை நீர் தான் ஆண்டவரை கூட இருந்து துணை புரிய வேண்டும் ஆண்டவரை. அதே போல மன்னாவை ஆண்டவரை நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் ஆண்டவரை நல்ல ஒரு பலத்தையும் தர
வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் படிப்பிலும் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே எல்லா காரியங்களும் ஆண்டவரே நீர் கூட இருந்து துணை புரிய வேண்டும் ஆண்டவரே. ஜெயத்தை தர வேண்டும் ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே பிரதரே ஆண்டவரே அவருடைய வேலை காரியங்களில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே சபைக்காக ஆண்டவரே ஆண்டவரே ஒரு ஊழியத்தை தந்து ஆண்டவரே அவர் எவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறார்கள் அதற்காக நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த இடத்தில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவருக்கு ஆண்டவரே ஜாபிலும் ஆண்டவரே அதே மாதிரி எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவரே நீர் துணையாக நின்றதற்காக நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. மாவியானவர் நீர் அவர் கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசப்பா சோஸ்திரம் ஆண்டவரே இந்த வீட்டை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த 2026 ஆண்டவரே சோஸ்திரம் ஆண்டவரே அவர் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே ஜெயத்தை தர வேண்டும் ஆண்டவரே. எந்த ஒரு பலவீனமும் எந்த ஒரு பின்வினையும் இல்லாமல் ஆண்டவரே அவர் ஆண்டவரே சபைக்காக எப்படி இருக்கிறாரோ அதே போல அவர் இன்னும் வரும் வருடத்தில் ஆண்டவரை அவர் எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும் ஆண்டவரே. நீர் தான் ஆண்டவரை துணை புரிய வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வீட்டை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் என்னென்ன காரியங்கள் நினைத்திருக்கிறார்களோ எல்லாத்தையும் ஆண்டவரை ஜெயத்தை புரிய வேண்டும் ஆண்டவரே. 2026 ஆண்டவரே இயேசப்பா சோஸ்திரம் ஆண்டவரே நீர் கூட இருந்து துணை புரிய வேண்டும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே சபையாக நாங்கள் இங்கு வந்து இந்த கடைசி வீட்டில் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சந்தோஷமாக எல்லா காரியத்திலும் ஆண்டவரை முடித்து நாங்கள் திரும்பி போகும் பொழுதும் ஆண்டவரை எங்களை பாதுகாத்தோடு வீட்டுக்கு செல்ல நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரை. எல்லா காரியங்களும் நீர் பொறுப்படுத்தணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. கர்த்தருனை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தருனை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், கரங்களில் நிரம்பிடும் பாக்கியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், கரங்களில் நிரம்பிடும் பாக்கியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தருனை மென்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தருனை மென்மையாக வைப்பார். கர்த்தருனை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தருனை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. ஆமென். பிரதர் மோசஸ், சிஸ்டர் அம்பலி, மன்னார் சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்து. உங்களோடு இணைந்திருக்கிற எல்லா கிறிஸ்துமஸ் தமிழ் கிறிஸ்தவ ஐக்கியத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். मेरी फैमिली की तरफ से நல்ல ஆண்டவரே நன்றியோடு வந்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாள் காலை முதல் ஆண்டவரே இந்நேரம் வரை உங்களுடைய மகிமை ஆண்டவரே எங்களை மூடிக்கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் போன வந்த எல்லா இடத்திலும் தேவனுடைய கரம் எங்களை தாங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபையாய் ஆண்டவரே ஒரே சகோதர சகோதரிகளாய் குடும்பமாய் ஆண்டவரே ஒரே ஐக்கியத்தோடு ஆண்டவரே நாங்கள் போய் வந்த எல்லா இடத்திலும் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் பிரதிபலிக்கும்படியாய் தேவன்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே இந்த ராத்திரியிலும் ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே நாங்கள் போன எல்லா கேரல்ஸ் காரியங்களிலும் தேவன் எங்களை அப்பா கிருபையாய் நடத்தினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடைய வீடுகளிலும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கதவை திறந்து ஆண்டவரே எங்களை அன்பாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொருவரையும் தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே தேவன் விசேஷித்த நன்மைகளால் ஆண்டவர் நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நேரத்திலும் நாங்கள் பிரிந்து போகிறோம் ஆண்டவரே. விசேஷமாய்
இவருடைய சின்ன பிள்ளைகளை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எந்த பலவீனமும் தாக்காதபடி தேவன் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வருகை பரியந்தம் ஆண்டவரே இந்த சகோதர சிநேகம், இந்த ஐக்கியம் ஆண்டவரே இந்த தேசத்துல இந்த பட்டணத்துல நிலைத்து நிற்க தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாய்களை நடத்துங்க. ஒரு விசை கூட ஆண்டவரே சகோதர மோசஸ் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நன்றாய்களை போஷித்து நடத்தின குடும்பத்துக்கு தேவன் அதிகமாய் கிருபையும் ஆண்டவரே வல்லமையை கொடுக்கும்படியா ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நன்றாக ஆண்டவரை தூங்கி அதிகாலையில எழும்பி ஆண்டவரே தங்களுடைய கடமைகளுக்கு போக தேவன் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும்படியாய் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.